புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரை கேட்டாலோ அல்லது அவரது முகத்தை பார்த்தாலோ அவரது ரசிகர்கள் ஒவ்வொருக்கும் புத்துணர்ச்சி பிறக்கும். மனதில் இருக்கும் சோகங்கள் எல்லாம் இருக்கும் இடம் தெரியாமல் பறந்துவிடும். அப்படிப்பட்ட மாமனிதர் எம்ஜிஆர் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என நினைத்து தண்டவாளத்தில் ரயிலின் குறுக்கே விழுந்து உயிரை விட துணிந்தார் என்றால் நம்ப முடிகிறதா? இந்த தகவல் எம்ஜிஆர் ரசிகர்கள் பல பேருக்கு தெரியாத ஒன்று. அதன் பின்னால் மிகப்பெரிய கண்ணீர் கதை ஒன்றும் ஒளிந்துள்ளது. 1942ஆம் வருடம் உலக யுத்தம் தீவிரமாக நடைபெற்று வந்த நேரம். சென்னையில் இருந்த பெரும்பாலானவர்கள் பயத்தில் தங்களது வீடுகளை காலி செய்துவிட்டு சொந்த ஊருக்கு மூட்டை முடிச்சுடன் பயணம் செய்தார்கள். அப்போது கொஞ்ச காலத்திற்கு முன்புதான் எம்ஜிஆருக்கு தங்கமணி என்பவருடன் திருமணமாகி இருந்தது. இந்த சமயத்தில் சென்னையில் இருக்க வேண்டாம் என்றும் சொந்த ஊருக்கு போய்விடலாம் என்றும் நிலைமை சரியான பிறகு திரும்பி வரலாம் என்றும் எம்ஜிஆரும் அவரது அண்ணனும் முடிவெடுத்தனர். ஆனால் அம்மா சத்யபாமாவோ இவர்களது முடிவுக்கு சம்மதிக்கவில்லை. எந்த எதிரி படைகள் வந்தாலும் சரி, யார் குண்டு போட்டாலும் சரி, சென்னையை விட்டு நான் போகப் போவதில்லை. உங்களுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் உங்கள் மனைவி குழந்தைகளை அழைத்து கொண்டு போங்கள் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். அம்மாவை மட்டும் தனியே விட்டுவிட்டு ஊருக்கு போவதா என எம்ஜிஆரும் அவரது அண்ணனும் யோசித்தனர். பிறகு ஒரு வழியாக அன்னி குழந்தைகளை கோவைக்கும் தனது மனைவியை கேரளாவில் பாலக்காட்டுக்கு அருகில் உள்ள அவரது பெற்றோர் வீட்டிற்கும் அனுப்பி வைப்பது என்று முடிவானது. எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரபாணி இவர்களை அழைத்து கொண்டு ரயிலில் கிளம்பி சென்றார். அதே சமயம் எம்ஜிஆரின் மனைவி தங்கமணி எம்ஜிஆரை விட்டு பிரிந்து செல்ல மனமே இல்லை, நானும் இங்கே சென்னையிலே இருக்கிறேன் என்று கூறினார். இல்லை என்றால் நீங்களும் எங்களுடன் ஊருக்கு வந்துவிடுங்கள் என்று கண்ணீர் வடித்தார் தங்கமணி. ஆனால் எம்ஜிஆர் தன் தாயின் பிடிவாதத்தை சுட்டிக்காட்டி, அவருடன் யாராவது ஒருவராவது இருக்க வேண்டும், நீங்கள் எல்லோரும் ஊருக்கு செல்லுங்கள், நான் இன்னும் 1 மாதத்திற்குள் உன்னை பார்க்க அங்கு கட்டாயம் வருவேன் என்று கூறி அனுப்பி வைத்தார். ரயில் நிலையத்தில் கணவரை பிரிந்து போகிறோமே என்று எம்ஜிஆரின் மனைவி தங்கமணிக்கு மட்டுமல்ல, எம்ஜிஆருக்கும் மனைவியை பிரிகிறோமே என்று கண்களில் கண்ணீரே வந்துவிட்டது. ஒரு வழியாக சமாளித்து விடை கொடுத்து மனைவியை அனுப்பி வைத்தார். 1 மாதம் சென்ற நிலையில் கேரளாவில் உள்ள தனது மனைவியை பார்ப்பதற்காக ரயிலில் கிளம்பினார் எம்ஜிஆர். ஆனால் அங்கே அவர் செல்வதற்குள் துரதிருஷ்டவசமாக தங்கமணி அதற்கு முந்தைய நாள் தான் எதிர்பாராத விதமாக மாரடைப்பில் இறந்து போனார். எம்ஜிஆர் அதற்குள் சென்னையிலிருந்து ரயிலில் புறப்பட்டிருந்ததால் அவருக்கு தகவல் கூட சொல்ல முடியவில்லை. ஊருக்கு வந்து இறங்கிய பின்பே அவருக்கு இந்த விஷயம் தெரிந்தது. ஆம், முதல் நாள் எம்ஜிஆர் சென்னையில் ரயில் ஏறிய அதே சமயத்தில் தான் இங்கே தன் வீட்டருகில் இருந்த குளத்திற்கு சென்று குளித்துவிட்டு வந்து எம்ஜிஆரின் படத்தை வணங்கிவிட்டு எல்லோரிடமும் சிரித்து பேசிக் கொண்டிருந்த தங்கமணி சிறிது நேரத்தில் யாரும் எதிர்பாராத விதமாக மாரடைப்பு ஏற்பட்டு திடீரென உயிரை விட்டிருக்கிறார். அதன் பிறகுதான் எம்ஜிஆருக்கு தந்தி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர் தந்தி கிடைத்து வருவதற்கு தாமதமாகும் என்பதால் தங்கமணியின் உடலை எம்ஜிஆர் வருவதற்கு முன்பே அடக்கம் செய்து விட்டார்கள். அப்போது தங்கமணியின் அப்பா எம்ஜிஆரிடம், சாவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பு கூட என் கணவர் விரைவில் வந்து என்னை சந்திப்பார் என்று சந்தோஷத்துடன் தங்கமணி கூறிய தகவலையும் அழுது கொண்டே சொன்னார். இந்த தகவலை எல்லாம் கேட்டதும் எம்ஜிஆர் கண்களில் கண்ணீர் வற்றும் வரை அழுதார். அதன் பிறகு அவரது அண்ணன் சக்கரபாணியும் அங்கே வந்துவிட அங்கு உள்ளவர்கள் சேர்ந்து எம்ஜிஆரை தேற்ற முயற்சித்துள்ளனர். கொஞ்ச நேரம் கழித்து எம்ஜிஆர் குளித்துவிட்டு வந்தார். அதன் பிறகு எம்ஜிஆரின் அண்ணன் அவரை அழைத்துக் கொண்டு அருகில் இருந்த இன்னொரு உறவினர் வீட்டிற்கு சென்றார். இப்போது எம்ஜிஆரின் மனதில் தீர்க்கமான ஒரு முடிவு ஏற்பட்டிருந்தது. அதனால் ஆரம்பத்திலிருந்தே சாப்பிடாமல் தூங்காமல் இருந்த எம்ஜிஆர் மதியம் நன்றாக சாப்பிட்டு விட்டு தூங்கினார். மாலை எழுந்ததும் அப்படியே காலார நடக்க துவங்கியவர் கொஞ்ச தூரத்தில் சென்ற ரயில்வே தண்டவாளத்தின் அருகே செல்ல துவங்கினார். என் கணவர் விரைவில் என்னை சந்திக்க வருவார் என தங்கமணி நம்பிக்கையுடன் சொன்னாலே, அப்படியானால் அவள் போன இடத்துக்கே நானும் போனால்தான் அவளை சந்திக்க முடியும் என்கிற எண்ணம் அவருக்குள் ஆழமாக தோன்றியிருந்தது. அதனால் ரயில் வரும்போது தண்டவாளத்தின் குறுக்கே பாய்ந்து தனது உயிரை மாய்த்து கொள்ள முடிவு செய்து விட்டுதான் இப்படி கிளம்பி வந்தார் எம்ஜிஆர். சரியாக தண்டவாளத்திற்கு கொஞ்ச தூரம் இருக்கும் போதே எங்க போற ராமச்சந்திரா என்கிற குரல் கேட்டதும் அதிர்ச்சியில் திரும்பி பார்த்தார் எம்ஜிஆர். அங்கே அவரது அண்ணன் சக்கரபாணி நின்றிருந்தார். இவர் எப்போது தன்னை தொடர்ந்து வந்தார் என்கிற அதிர்ச்சியும் ஆச்சரியமும் எம்ஜிஆருக்கு ஏற்பட்டாலும் அவரிடம், சும்மா காலார நடந்துவிட்டு வரலாம், மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் என்று நினைத்து வந்தேன் என்று கூறினார். அப்படியா ராமச்சந்திரா, சரி நானும் உன் கூடவே இருக்கிறேன் என்ற அண்ணன் கூற எம்ஜிஆர் குழப்பத்துடன் அவரை பார்த்தார். அப்போது அண்ணன் சக்கரபாணி, ராமச்சந்திரா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஒரு உயிர் போனதற்கு பரிகாரம் இன்னொரு உயிரை போக்கிக் கொள்வது அல்ல என்று சக்கரபாணி கூறியதும், எப்படி தன் மனதை படித்தது போல கூறுகிறார் என்று எம்ஜிஆர் அதிர்ந்து போனார். உடனே சக்கரபாணி, ராமச்சந்திரா, தங்கமணி நம்மை விட்டு போய்விட்டாள், அது துரதிர்ஷ்டம்தான். அதற்காக நீ உயிரை விடுவதால் என்ன ஆகப் போகிறது? அவள் உயிர் போகும்போது கூட அவளது தந்தை, தாய், இன்னும் சிறுவயதான தம்பி எல்லோரையும் காப்பாற்றுவதற்கு என் கணவன் உயிரோடு இருக்கிறாரே, அவர் எல்லோரையும் நன்றாக பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கையில் தானே உயிரை விட்டிருப்பாள். நாளை நீ நல்ல நிலைக்கு வந்து அவர்களை எல்லாம் நல்லபடியாக பார்த்து கொள்வது தானே இறந்து போன உன் மனைவிக்கு செய்யும் கடமையாக இருக்கும் என்று அமைதியாக உபதேசம் செய்து எம்ஜிஆரை வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்.
அதன் பிறகு மறுநாள் காலை எம்ஜிஆரிடம் வந்த சக்கரபாணி, ராமச்சந்திரா, கோவையில் கலைவாணர் NS கிருஷ்ணன் இருக்கிறார். இந்த தகவல் கேள்விப்பட்டதும் அவர் உன்னை அழைத்து கொண்டு வரச் சொன்னார். கிளம்பி போகலாம் வா என்று எம்ஜிஆரை அழைத்து கொண்டு கோவையில் NS கிருஷ்ணன் தங்கியிருந்த இடத்திற்கு சென்று அவரை சந்தித்தனர். அப்போது NS கிருஷ்ணனும் தன் பங்கிற்கு எம்ஜிஆருக்கு ஆறுதலும் சில அறிவுரைகளும் கூறி சக்கரபாணியிடம், நீ இப்போதே ராமச்சந்திரனை அழைத்து கொண்டு சென்னைக்கு கிளம்பு. இங்கு இருந்தால் அவன் மனது தங்கமணியை நினைத்து கொண்டே தேவையில்லாத யோசனைகளை செய்யும். சில நாட்களில் நானும் சென்னை வந்து அங்கே உங்களை பார்க்கிறேன் என்று கூறி அன்றைய தினமே எம்ஜிஆரையும் அவரது அண்ணன் சக்கரபாணியையும் சென்னைக்கு அனுப்பி வைத்தார் கலைவாணர். அதன் பிறகு எம்ஜிஆர் கொஞ்சம் கொஞ்சமாக மனைவியை இழந்த பாதிப்பிலிருந்து மீண்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினார். இந்த தகவலை நான் ஏன் பிறந்தேன் என்கிற தனது தொடர் கட்டுரையில் நெஞ்சை உருக்கும் விதமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே எழுதியுள்ளார்.